அதாவதுங்க, பருத்தி வீரன் இந்த பேரை சொன்னா இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும். அப்படிப்பட்ட தமிழ் சினிமால வந்த படங்கள்ல மிக மிக முக்கியமான ரத்தமும் சதையுமான ஒரு மிக சூப்பரான மதுரை மக்களோட வாழ்வியலை காமிச்ச ஒரு அற்புதமான திரைப்படம். இன்னைக்கு நாள் வரைக்கும் இப்படி ஒரு படம் வரல, இப்படி ஒரு படம் திருப்பி வருமாங்கிற கேள்விக்குறி நிறைய சினிமா ரசிகர்களுக்கு இருக்கு. கிடைக்காது, வாங்க போலாம். அப்படிப்பட்ட பருத்தி வீரனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோட தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க, 18 இயர்ஸ் ஆஃப் பருத்தி வீரன். எஸ், இன்னைக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது February 23, 2025 இதே நாள்ல 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ அன்னைக்கு எனக்கு வயசு சரியா தெரியல, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நான் தியேட்டர்லாம் போய் பார்க்க முடியாது. ஸோ ஒரு நாள் ரேண்டமா 2008-09 அப்போ இந்த படத்தை நான் வந்து டிவியில தான் பார்க்குறேன். அப்போ படம் பார்க்கும்போது இது என்ன நம்ம வாழ்வியல் மாதிரி இருக்கு, அதாவது நம்ம ஊர் திருவிழா மாதிரி இருக்கு, நம்ம பேசுகிற ஸ்லாங் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு மதுரைக்காரங்கிறனால எனக்கு அதெல்லாம் வந்து பயங்கரமாக பிடிச்சி போய் அந்த படத்தை ஃபுல்லாகவே நான் பார்க்குறேன். அப்போவே எங்கள் வீட்டில் வந்து இந்த கிளைமேக்ஸை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அடிச்சு பிடிச்சி போராடி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரையும் ஒரு ஒட்டுமொத்த படமாக பார்க்குறதுக்கு எனக்கு 2009-10 ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்படி நான் பார்த்து முடிக்கும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய கோபம் இந்த படத்தோட இயக்குனர் மேலே இருந்தது. ஏன் இப்படி ஒரு கிளைமேக்ஸு, எதுக்கு இப்படி வச்சாங்க, ஏன் பருத்தி வீரனை கொண்டாங்க, ஏன் முத்தழகை கொண்டாங்க, ஏன் இப்படி ஒரு மோசமான கிளைமேக்ஸு அப்படின்ற உணர்வு தான் எனக்கு 2010-12 வரை இருந்தது. இதெல்லாம் வந்து மாறுறதுக்கு நான் நிறைய படங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொசைட்டிக்குள்ள வரும்போது நமக்கு கொஞ்சம் பகுத்தறிவு வரும்போது தான் புரியும்னு சொல்லுவோம்ல, அப்படி எனக்கு புரிஞ்சதும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அமீர் அண்ணனோட இன்டர்வியூஸ் பார்க்கறது, இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட ஆக சிறந்த கிளைமேக்ஸ். ஒட்டுமொத்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி அந்த கிளைமேக்ஸ்ல தான் இருக்கு. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் படத்தோட ஹீரோவான பருத்தி வீரனை தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனா அதையும் தாண்டி நம்ம கொண்டாட வேண்டியது, கவனிக்க வேண்டியது, நம்ம ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டியது வந்து முத்தழகை தான் அப்படின்றது புரிய வந்தது. ஸோ இந்த வீடியோல இந்த படத்தோட கிளைமேக்ஸை பத்தி டீட்டெயிலா பேச போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நெகட்டிவா ஃபீல் ஆச்சுன்னா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நல்ல சினிமாக்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வந்துட்டு வர்ற வீடியோஸ் எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். நான் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸான உணர்வுகளை தான் நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு சினிமானா அவ்வளோ பிடிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு சில இடங்களில் வேற ஃபீல் இருக்கு, நீங்க சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18 இயர்ஸ் ஆஃப் பருத்தி வீரன் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வந்து எப்படி இருந்ததுங்கிறது நான் பின்னாடி சில வீடியோஸை இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவ்வளோலாம் சினிமா மேலே ஒரு ஆர்வமோ அதில் பெரிய ஒரு புரிதலோ இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது கொடுத்த இம்பாக்ட்டுங்கிறது இப்போ நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ பெரிய இம்பாக்ட். இன்னைக்கு நாள் வரைக்கும் இந்த படத்தை ட்ரெண்ட் செட் பண்ணி நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து சொல்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம். இன்ஃபேக்ட் இந்த படமே எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்ததுன்னு அமீர் அண்ணா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாப்ல. என்ன அப்படின்னா, சேது, அதாவது அமீர் அண்ணன், சசிகுமார் அண்ணெல்லாம் பாலா சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேது படம் ரிலீஸ் ஆகும்போது மதுரையில் மினிப்பிரியா தியேட்டர்ல தான் வந்து சசி அண்ணனும் அமீர் அண்ணனும் படம் பார்த்துட்டு இருந்தாங்களா. அங்க வந்து சசி அண்ணா சொன்ன ஒரு விஷயத்த வச்சு இம்பாக்ட் ஆகி நான் இப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் கேளேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்கிறாரு. அங்கதான் இந்த பருத்தி வீரன் படத்தோட அந்த ஒரு தொடக்கமே இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ராம் வரையும் எடுத்துட்டு தான் பருத்தி வீரனுக்குள்ள போறாரு. இப்போ இந்த படம் வருது. இந்த படத்துல நடிக்க போறது சூர்யாவோட தம்பின்னு சூர்யாவே அனௌன்ஸ் பண்றாரு. அந்த வீடியோல தான் நான் பார்த்திருக்கேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. வர்றா, சூப்பர்ரா, ஆனா என்னைக்குமே சூர்யா தாண்டா அப்படின்னு இருக்கும். ஆனா நாள் பாருங்களேன், நான் சூர்யா தப்பா சொல்லலை, சூர்யாங்கிற ஆக்டர் ஒரு மிக சிறந்த ஆக்டர். ஆனா எனக்கு பர்சனலி சூர்யாவை தாண்டி கார்த்தி மேல பெரிய ஒரு சினிமா நடிப்பு விஷயத்துல இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் அப்பெல்லாம் இருந்தது. ஸோ சூர்யாவோட தம்பி நடிக்கிறாரு, அவரோட டெபியூ அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, நமக்கு என்ன தோணும், அந்த டெபியூ அப்படின்னு நடிக்கிறப்பெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்கறத வச்சு சொல்றேன், அப்பெல்லாம் நமக்கு அது தெரியாது. இப்போ பார்க்கறத சொல்றேன், டெபியூங்கும்போது அந்த படத்துல கொஞ்சம் தான் ஒரு எஃபோர்ட் போடுவாங்கன்னு. ஆனா கார்த்தியோட 100வது படத்துல அவர் நடிச்சா எப்படி நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுக்கு காரணம் அமீர் அண்ணன் தான். அமீர் அண்ணன் வந்து சொன்னதை அப்படியே உள்வாங்கிட்டு பண்ணப்போ அதுல என்ன வந்து அவர் வெளிக்காட்டி இருக்கிறாரு, அதுதான் வெளியே வந்திருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா வட சென்னையில நம்ம பார்த்துருக்கோம் அமீர் அண்ணனோட அந்த நடிப்பை. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஆனால் வட சென்னையில் தான் அந்த ஓரளவுக்கு ஈக்குவலாக அந்த கேரக்டர் பருத்தி வீரனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தப்போ தான் தெரிஞ்சு, ஆகா
இந்த பருத்தி வீரன் எப்படி உருவானாருங்கிறது இங்கே தான் தெரியுதுன்ற மாதிரி. ஸோ இந்த பருத்தி வீரன் படம் வந்து நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய இம்பாக்ட். ஆனால் அதில் இன்ன நாள் வரைக்கும் நிறைய பேர் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கிளைமேக்ஸ் ஒரு ரேப் சீன். இந்த கிளைமேக்ஸில் பிரியாமணியை வந்து கொடூரமாக கொலை பண்ணி கொன்றுவார் பருத்தி வீரன். ஸோ ஏன்டா இவன் இப்போ ஸ்பாய்லர் சொன்னான்றாதீங்க, 18 வருஷம் ஆச்சு இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலைனாலும் பாருங்கள். இல்லைனாலும் இதை பார்த்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஸோ ஏன் இப்படி ஒரு கொடூரமான கொலை, ஏன் இப்படி வந்து வெட்டி இது பண்ணுறாரு அப்படின்றப்போ அப்போல்லாம் புரியல. அப்போதான் ஒரு புரியும் போது ஃபஸ்ட்டு எனக்கு கிளிக் ஆன மூமெண்ட் என்னன்னா, ரேப் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து கொடூரமாக சீரழிச்சிட்டாங்க. அப்போ அவங்க திருப்பியும் இந்த சொசைட்டிக்குள்ளே வாழ அவங்களே தயார் இல்லைங்கிறத பிரியாமணியை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னை வந்து காணா பணமாக்கிரு அப்படின்னு பருத்தி வீரன்ட்ட கேட்கும்போது, ஏண்டி இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டே இருப்பார். திடீர்னு அவங்க அப்பா தேடி வந்தவங்கலாம் வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. வளைச்சு போட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ இவளை ரேப் பண்ணிட்டாங்க, இவளை வந்து காணா பணமாக்கணுங்கிறத வந்து அவளே கேட்டிருக்கா, நம்மளும் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோன்னு பருத்தி வீரனுக்கு ரியலைஸ் ஆகுது. என்னன்னா, என்னை விட்டுட்டு நீ வேற எவனையா கல்யாணம் பண்ணிப்பியா, ஓ உன்னை வந்து வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா, நீ எனக்கு தாண்டி, என்னை விட்டுட்டு நீ வேற யாரா கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வச்சு கண்டந்துண்டமா வெட்டி காணா பணமாக்கிடுவேங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். சும்மா சொல்றேன் நினைக்காத, கண்டந்துண்டமா வெட்டுவேன் வச்சுக்க. அதை அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. நான் சொல்றது இது எல்லாமே 2008-09 அப்போ பார்க்கும்போது ஏன்டா அப்படி வெட்டி போட்டான் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு இன்ன வரைக்கும் கேட்டோன்னா யாருக்கும் அவ்வளோவா சொல்ல தெரியாது. எனக்கு அந்த வாழ்வியல் பிடிச்சிருந்துச்சு, ரத்தமும் சதையுமா இருந்தது, எங்க ஊரை பார்க்குற மாதிரி இருந்தது, பருத்தி வீரனே பாடுறா வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னு இருக்கும். ஆனால் அந்த படத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா, பருத்தி வீரன்ற கேரக்டர் வந்து படத்துக்கு வேணா ஹீரோவா இருக்கலாம், அந்த கதைக்கு நாயகன் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கதைக்கு நாயகன் வந்து இப்படி ஒரு தப்பான செயல்களில் ஈடுபடுறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயிலுக்குள்ளே போகிறதா சாதனையாக வச்சிருக்கிறது, பார்க்குறவங்க போகிறவங்க கூட எல்லாம் வம்பிழுக்கிறது, உரண்டை இழுக்கிறது, ஒருத்தவங்க மேலே லவ் வந்துருச்சுன்னா அவங்களுக்காக வெட்டுவேன் கொல்லுவேன்ற மாதிரி அவங்க அப்பாவே போய் மிரட்டுறது, இது ஹீரோயிசம் கிடையாது. அன்னைக்கு நாளுக்கு எனக்கு அது ஹீரோயிசமாக தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இது ஹீரோயிசம் கிடையாது. இப்போ இதுக்கு இப்படி பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு, கேரக்டருக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும்ல, அதை தான் கிளைமேக்ஸில் இப்படிங்கிறக்குள்ள தெளிவுபடுத்தியிருப்பாங்க. என்னன்னா, பிரியாமணியே வந்து ஒன்று சொல்லுவாங்க, யாரையும் உன்னை இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி வீரன் கேட்கும்போது, எல்லாம் உன் கூட்டாளிக தான் சொன்னாங்க அப்படின்னோடனே அவனுக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிம்பாரு. உன் கூட்டாளிக தான்யா, நீ பண்ண பாவத்தை ஒட்டு மொத்தமா என் மேல இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். அத்தனை நாள் வரைக்கும், அதாவது நம்ம படமா பார்ப்போம், அவ்வளோ படம் ஃபுல்லாவே ஒரு சண்டியரா, ஒரு உரண்டை இழுக்கிறவனா, ஒரு தப்பான விஷயத்துல ஈடுபடுறவனா, பண்ண எல்லா பாவத்துக்கும் அந்த பாவம் அவனை வந்து பாதிக்காம அவன் இதுக்கப்புறம் வாழணும்னு நினைக்கும் போது அந்த முத்தலக காலி பண்ணுச்சு பாருங்க. அப்பதான் அந்த பருத்தி வீரனுக்கு ரியலைஸே ஆகுது, இதுதான்டா வந்து மிகப்பெரிய ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கும் அப்படிதான் புரியணும். சரி, ஓகே, இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதையோட விளக்கம் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ரேப் சீனை வந்து அப்படி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பிரியாமணியே வந்து ஒரு போல்டான ஒரு பொண்ணாக காமிச்சாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து 4 பேர் ரேப் பண்ணுறதா வைக்கிறது, கடைசியில் இவர் வந்து வெட்டி போகிறதுங்கிறத ஏற்றுக்க முடியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அமீர் அண்ணனே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட சொல்லியிருப்பாரு. ஏன்னா பருத்தி வீரனுக்கு எங்கிட்ட இருந்த கிளைமேக்ஸ் 8 கிளைமேக்ஸ் வச்சுருந்தேன். இப்போது ஒரு ரேப் சீன் வந்து எப்படி இருக்கும், நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்த படங்களும் சரி, இப்போ வர்ற ஒரு சில படங்கள் வரைக்கும் சரி, ஒரு சில படங்களில் மட்டும்தான் ரேப் சீனுங்கிறது நம்ம பார்க்குறவங்களுக்கு கொடூரமாகவும் பெயின்ஃபுல்லாகவும் ஃபீல் ஆகும். ஆனால் வேற படங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கே எங்கேயோ ஒரு இடத்துல செக்ஸுவலாக ஃபீல் ஆகும். அதை பார்க்கணுன்னே தேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணி வர்றவங்க இருப்பாங்க. ஒரு பொண்ணு கதற ஓடி என்னை கற்பழிக்காதீங்க காப்பாத்துங்கன்னு கேட்குறத நமக்குள்ளே இருக்கிற ஒரு அரக்கன் ரசிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு இல்லை. அது அப்படி வந்து யாருமே எலிவேட் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ரேப் பண்ண வர்றவன் ஒரு மாதிரி சந்தோஷமா ஆசையா பண்ணுறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்டவன் இருப்பான்ல, எல்லாருக்குள்ளே ஒரு கெட்டவன் இருப்பான்ல, அவனோட கனெக்ட் பண்ணிடுது. அப்போ அந்த ரேப் சீனோட அந்த ஒரு ரேப் சீனுங்கிறது அது ஒரு ரேப், அது ஒரு தப்பான செயலுங்கிறதே புரியாமல் அது ஒரு நியூடிட்டியாகவும் ஒரு செக்ஸுவலாகவும் ஃபீல் பண்ண வச்சிரும். ஆனால் இந்த படத்தில் அது இல்லை பாருங்க. நீங்கள் அந்த கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா யாருமே ரேப் பண்ணுற மாதிரி கூட இல்லை, சும்மா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரியோ கையை பிடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கூட எதுவுமே இருக்காது. இதை வந்து அமீர் அண்ணன் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணிட்டேன், பரவாயில்ல ரேப் சீன்றாங்க, ஆனால் வந்து பாரு
ரேப்புங்கிறதே பெருசாக காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது ஒரு வலி, இது ஒரு பெயின், அந்த பெயின் ஃபீல் ஆகணும், அதை தாண்டி உங்களுக்கு செக்ஷுவலாக ஃபீல் ஆகிடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லணுங்கிறக்காக தான் அப்படி வச்சேனார். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் அந்த படத்தோட கதையிலோட மாறலே. கதையில் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு 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 சொல்யூஷனே அங்கே தான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த பெயினை உணர்ந்தா தானே அந்த ஒட்டுமொத்த படம் பார்த்ததுக்கே ஒரு ஒரு யூஸ் இருக்கும். நீங்கள் அதை பெயினாக பார்க்காம செக்ஷுவலாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா படம் அவ்வளோதான். நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து நீங்களும் போய் உங்கள் வாழ்க்கையில் ஊய் அப்படின்னு தான் இருப்பீங்க. நீ இப்படி பண்ணால் இப்படி ஒன்று நடக்கும்டா அப்படிங்கிறதே உங்களுக்கு ஃபீலே ஆகாது, ரியலைஸே ஆகாது. அதுக்காக தான் அந்த சீன் அப்படி வச்சுருந்துருக்குறாங்க. அதுலேயுமே ராம்ஜி சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு வேலை பண்ணியிருப்பாப்புல. இந்த உள்ளே போய் ஒவ்வொருத்தராக ரேப் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அவங்க வரும்போது ஒருத்தர் வரும்போது ஒரு கதவு திறந்திருக்கும், இன்னொருத்தர் வரும்போது ஒரு கதவு பூட்டியிருக்கும். இது பூட்டியிருந்தால் அடுத்த ஒரு ஆள் வெளியே வரும்போது இது திறந்திருக்கும், இது பூட்டியிருக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத ராம்ஜி சினிமாட்டோகிராஃபர் எங்கே சொல்லியிருப்பாருன்னா, நம்ம வந்து அங்கே ஒரு நியூடிட்டியை காட்டாமல் நம்ம பண்ணணுன்றப்போ நம்ம ஒரு கதவை திறக்கும்போது கால் மட்டும் தெரியும், இந்த கதவை திறக்கும்போது கையும் முகம் மட்டும் தெரியும். இப்படி இருக்கும்போது உள்ள ஒரு ரேப் நடக்குதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக விஷுவலாக நம்ம மக்களுக்கு உணர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாம் கலந்து தான் அந்த கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோதான் இருந்தது. அண்ட் தென் அவங்க அப்பாக்கோ ஊருக்கோ இவ வந்து ஒரு மாதிரி சீரழிச்சிட்டானுங்கன்றது தெரியக்கூடாதுங்கிறக்காக, நான் தான் கெட்டவன், நான் பண்ண பாவத்துக்காக உனக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நானே அதை பண்ணி நான் இன்னும் கேவலமானவன் நான் மாறிக்கிறேன், ஆனால் நீ இன்னும் முத்தலகாவே இருன்னு சொல்லி பருத்திவீரன் அந்த செகண்ட் முடிவெடுத்தான் கண்டந்துண்டமாக வெட்டி போடுற மாதிரி இருக்கும். வெட்டி போட்டுட்டு அவனுமே வந்து அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே அடி வாங்க மாட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள், பருத்திவீரன்ற கேரக்டர் எங்கேயும் பெருசாக அடி வாங்கி ஒரு 2-3 அடி வாங்கினாலும் திருப்பி அப்படின்னு அடிக்கிறாள் தான். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அவனுங்க அடிக்கிறதும் மண்டையில் குத்துறது எதையுமே வந்து தடுக்கவே மாட்டார். அவர் முழுசாக அதை உணர்ந்து எடுத்துக்கிட்டு தான் சாவார். ஸோ பருத்திவீரன் இறக்குறதே அப்படிதான். இதை நான் வந்து மிகப்பெரிய தப்பாக நான் உணர்றேன், இதை நான் வந்து என்றைக்குமே என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் திருப்பியும் வாங்கிட்டே வர்றேன். அந்த டைலாக் லாஸ்ட்டில் வர்றது கூட பாருங்களேன், முத்தழகு நான் வாங்கிட்டே வர்றேன் முத்தழகு அப்படின்னு அழுகிறது இருக்குல்ல, அந்த சீன்லாம் இன்னும் இப்போ பாருங்க, இப்போ சொல்லும் போது கூட எனக்கு அப்படி இருக்கு. அந்த படமாக பார்க்கும்போது அவ்வளோதான் இருக்கும். டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், நடித்தவங்களாக இருக்கட்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிரியாமணி பேய் மாதிரி நடிச்சிருப்பாங்க, இந்த பக்கம் கார்த்தியும் அப்படி நடிச்சிருப்பாரு. ஆனால் முத்தழகு அந்த அந்த உனக்கு நீ பண்ணதுக்கெல்லாம் என்னைய பண்ணிட்டானுங்கடா அப்படின்னு ஒரு கில்ட்டை உண்டாக்கி விடணும். அதே நேரத்தில் அந்த லவ் இருக்கணுங்கிறத அந்த வசனங்கள் மூலியமா சொல்றது ஓகே, ஆனால் நடிக்கிறதுன்னு இருக்குல்ல, பேய் மாதிரி நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே தூக்குவார். பிரியாமணி இறந்துருவாங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது இறந்துருவாங்க. தூக்கும்போது பின்னாடி யுவன் சங்கர் ராஜா சும்மா இல்லாமல் ஒரு நாட்டுப்புற ஒரு இலவு பாட்டு மாதிரி ஒன்று இருக்கும். இறந்தவங்களுக்காக அவங்கள நினச்சி நம்ம ஊர்களில் எல்லாம் ஒரு பாட்டி பாடுவாங்களே, ஒரு பாட்டை வச்சுருப்பாங்க. அது கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த படம் ஆரம்பிக்கும் போது நல்லா கவனிச்சிங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஊர் திருவிழா இருந்து ஆரம்பிக்கும். உங்களை இப்படிங்கிறதுக்குள்ள படத்தை கூட்டு போயிடுவாங்க. விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எப்படின்றதுனா, நீங்க தியேட்டருக்குள்ள உட்காந்து நீங்க வெளியிருந்து நீங்க ஒரு தேர்ட் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க, வேற ஒரு கதையை பாக்குறீங்கன்னு இருக்காது. நீங்களே அந்த ஊருக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த திருவிழாவோட ஆம்பியன்ஸ், அந்த ஃபீலு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த மியூசிக்ஸ், ஒரு பக்கம் அந்த ரேடியோல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பக்கம் காய்கறி சமைக்கிறது, கோவில் திருவிழாக்கு ரெடி ஆகுறது, சீட்டு கட்டு விளையாடுறது, குடிக்கிறது, இந்த மாதிரி அந்த ஒரு பரபரப்பே வந்து உங்களை உடனே அந்த ஊர் திருவிழா கூட்டு போற மாதிரி இருக்கும். அப்பயும் ஒரு நாட்டுப்புற பாட்டை வச்சுதான் ஆரம்பிச்சிருப்பாப்புல. படம் ஃபுல்லா மியூசிக்ல யுவன் சங்கர் ராஜா யாருன்னு தெரியணும்னா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். நிறைய படங்கள் இருக்கு, ஆனா இந்த படத்தை நீங்க போய் பாருங்க. இந்த 2007 ரிலீஸ் ஆனப்போ பில்லாவும் வந்தது. நீங்க பில்லாவையும் பாருங்க, நீங்க இந்த பருத்திவீரனையும் பாருங்க. ரெண்டுமே இது இங்கன்னா இது இங்க, அந்த தீம் வைஸ் சொல்றேன், வேற மாதிரி இருக்கும். ஆனா இதுலயும் நொறுக்கி இருப்பாப்ல, அதுலயும் நொறுக்கி இருப்பாப்ல. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னா 2007 தான் சொல்லுவேன். 2007 தமிழ் சினிமாவோட பொற்காலம்னே சொல்லுவேன். அவ்வளோ படங்கள் தொடர்ச்சியாக கண்டென்ட் ஓரியன்டான படங்கள்லாம் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் பருத்திவீரனை பற்றி டீட்டெயிலாலாம் பேசலை, படம் ஃபுல்லாக பேசினா நிறைய டீகோடிங் பண்ணலாம். எனக்கு இந்த 18 வருஷம் ஆஃப் பருத்திவீரனை பற்றி பேசும்போது இந்த கிளைமேக்ஸ் இன்னுமே நெகட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன கருத்தில் ஏதாவது உடன்பாடு இல்லைனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி படங்களில் நீங்கள் நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க பருத்திவீரனில், அதை பற்றி நீங்கள் பேசலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி இன்னும் எந்தெந்த படங்களை வந்து உங்களுக்காக நான் இந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய நல்ல சினிமா பற்றி பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக்கை போட்டுருங்க. Ta.